ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவுஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். அது நல்லா ஹீட் ஆனோடனே 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்த பிறகு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்க பாவைக்காவை சேர்த்து வதக்கிக்கலாம். ஆயிலில் நல்லா பாவைக்காவை வதக்குங்க. வதக்க தான் பாவைக்காவோட கசப்பு தன்மை நமக்கு தெரியாது. பாவைக்காய் நல்லா வதங்கி சுருங்கி வர ஸ்டேஜில் ஆயிலை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே ஆயிலே ஒரு 15 சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயத்தை கூட திருவி வச்சிருக்க தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தேங்காயும் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்த பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 ஸ்பூன் மிளகா பொடி, 4 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. நம்ம பொடியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால தீஞ்சி போயிடாமல். நல்லா வதக்கி எடுத்த பிறகு ஆற வச்சு தேவையான தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததான் இன்னொரு பேன் எடுத்து வச்சு ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்த பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து வந்துருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். ஏழு பல்லு பூண்டை சின்னதாக கட் பண்ணி வெங்காயத்தை கூட சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே ஒரு ஒன்றுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூடவே பொடியாக கட் பண்ண தக்காளி பழம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுத்த பாவைக்காவை சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கின பிறகு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை கூடயே சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போதே ஓரத்தில் இருக்க மசாலாலாம் எடுத்து விட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க வைங்க. நம்ம பாவைக்காவை ஆயிலில் பொரித்து குழம்புல சேர்த்துருக்கிறதுனால குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் தவிர கசப்பு தன்மை இருக்காது. குழம்பு நல்லா கொதித்து வற்றி
எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாவைக்காய் புளிக்குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.